அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். ஒரு நவீனமான களை எடுக்கக்கூடிய ஒரு இயந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு முக்கியமாக சொல்லப்போனால் இதிலெல்லாம் சாரி பயிர் நிலம்பெயரில் சாரி பயிர் நடுவாங்க. இந்த சாரி பயிருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உரலையை விட்டுக்கிட்டு அப்படியே அங்கங்கே ஓட்டி இதில் இருக்கக்கூடிய களைகள்லாம் சொல்லப்போனால் எடுத்துடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம், சாரியாக லைனாக தான் பயிர் நட்டு அதில் விட்டுக்கிட்டு உரலையை விட்டு ஓட்டுவாங்க. ஓட்டினா பார்த்தீங்கன்னா நெல் பார்த்தீங்கன்னா புதர் கட்டி நல்லா இடையில பயிர் குத்து கட்டி வரும். இல்லாத எப்பயும் காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயிர் நடுவாங்க. காலங்காலமாக எப்படினாலும் நடுவாங்க. சாரி பயிர் எதுவுமே இல்லை. இதை உரலையை விட்டு ஓட்ட முடியாது. அது என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா களை தான் எடுப்பாங்க. கால் விட்டுக்கிட்டு இப்போ கைகளை எடுப்பாங்க. அங்கங்கே அங்கே இருக்கிற காலை அந்த செடியை வேற பயிர் அடக்கிறதெல்லாம் நோண்டி ஒரு வேலைக்கு வர ஆளுங்களாம் அது மாதிரி வயலில் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கூட வரமாட்டேங்கிறாங்க. அப்படியே அவங்க வந்தாலும் இதெல்லாம் வயல்லாம் இறங்கி செய்யுங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதுக்கு பார்த்தீங்கன்னா கூலி அதிகமாக கொடுக்குறியா, இல்லைன்னா நான் வரல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய நெல் வயலில் சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ இன்னைக்கு நவீனமான முறையில் டெக்னிக்கலாக செலவே இல்லாமல் இப்போ உரலை செய்கிறதுனா கூட நம்ம செலவு பண்ணணும். ஆனால் செலவே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தேங்காயை வச்சு சாரி பயிருக்கு மட்டும் இல்லை எந்த பயிராக இருந்தாலும் இதை களை ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் இந்த தேங்காயை வச்சு நான் செஞ்சதில்லை, ஆல்ரெடி ஒருத்தர் செஞ்சுருந்தார். அண்ணன் காமராஜ் அப்படிங்கிறவர் தான் அவருடைய நெல்லை வயலில் இந்த மாதிரி நெட்டுட்டு வயலில் போட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டு இந்த தேங்காயை ரெடி பண்ணிட்டு வச்சு தள்ளிட்டு இருந்தார். அவரை பார்த்து நான் கேட்டேன், ஆனால் என்னன்னா எல்லாம் வயலில் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி தான் ஐயப்பன் ஒருத்தர் கூட கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க, எல்லாம் அதிகமாக கொத்தவைக்கு தான் கேட்குறாங்க. அதை காட்டிய இவ்வளோ கொடுக்குறியா அவ்வளோ கொடுக்குறியான்னு. அதனால் பார்த்துட்டு இந்த மாதிரி நான் தேங்காயில் ரெடி பண்ணி தான் அந்த கலையெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. எப்படின்னா அப்படின்னு பார்த்தா அப்போ தான் சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் இருக்கிறது ஒரு சாதாரண நம்மளுடைய தேங்காய் தான், வெயிட் இல்லாதது. அதுவும் குறிப்பாக கோட்டாங்காய் அப்படின்னு ஒன்றுக்கு முத்த காய் தேங்காய். அந்த தேங்காயை எடுத்துட்டு பின்னால் பாருங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு இந்த குச்சி ஒரு 3 கிலோ இல்லை வேற ஏதோ ஒரு குச்சி எடுத்து இதில் சொருகிட்டு பாருங்க இதில் இருக்கிற கம்பியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி போட்டு இதை கட்டிக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 சைடு கம்பி போட்டு தேங்காய் உருவாக செலவு கிடையாதுங்க. ஒரு கோட்டான் தேங்காய், நல்ல தேங்காய் கூட தேவை, ஒரு சுமாரான தேங்காய், ஒரு குச்சி, இந்த குச்சியில் ஒரு 3 கம்பி போட்டு ஓட்டை போட்டு கட்டிக்கிட்டு இதுலேருந்து களை எடுக்கிறதுல போய் எப்படா களை எடுக்க முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதில் களை எடுத்தா வருமா அப்படின்னு. இப்போ பாருங்க இதில் களை எப்படி எடுக்கிறங்கிறத மட்டும் காட்டுறேன் பாருங்க. பாருங்க இப்படித்தான் அதில் களை எடுக்கிறது. இப்படி இருக்குது இல்லையா, இப்படி எங்கனாச்சும் இருக்குதுன்னா அந்த களை சந்தாக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு சாரி பயிருக்கு மட்டும்தான் நம்ம விட முடியும். இதுனா முள்ளு தேங்காய்க்கிறதுனால எப்படினாலும் தான் இப்படி விட்டு மண்ணை விட்டு களைச்சி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் போகுதுதான். நவீனமாக நீங்கள் களை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது மேட்டூர் ஐயப்பன். நன்றி, வணக்கம்.